ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்துறதுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மன விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையான நோக்கம்தான் இந்த மக்கள் தர்பாரினுடைய நோக்கம். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு பிரச்சனையோ 1000 பிரச்சனையோ இருந்தே ஆகணும், இருந்தால் தான் வாழ்க்கை. அப்படி பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை மனிதர்களுக்கு கொடுக்கணும்னு கனவு கண்ட மாமனிதர் தான் நம்முடைய சுரேஷ் கண்ணன் அப்பா. மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காகவே, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே இறைவன் இந்த பூமிக்கு தந்த ஒரு மாபெரும் பரிசு தான் தலைவர் அப்பா. அதனால இங்கே வந்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்கு இந்த விஷயம் மிகவும் புதிதாக இருக்கும். ஆனால் விட்டு விடாதீங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் கதவை திறப்பதற்குண்டான முதல் தருணம், முதல் நாள் இதுதான். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கி கொடுத்த வேந்தர் தொலைக்காட்சிக்கு நன்றியை சொல்லி, ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் சார்பாக மக்கள் தர்பார் நிகழ்ச்சி திருப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக திருப்பூரில் ஏபிவி கல்லூரி எங்களுக்கு இடம் கொடுத்து உதவிய அனைத்து கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், ஆசிரியர் நண்பர்கள், கல்லூரி மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் கோவை மற்றும் திருப்பூர் மண்டல நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் வரவேற்று, எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய எங்களுடைய அப்பா மகாவதார் குருஜி அவர்கள், சிவாத்மா அவர்களை நன்றியோடு கூறி, அந்த நிகழ்ச்சியின் முக்கிய தலைப்பு என்னன்னா, இன்றைய சூழ்நிலையில் பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதையா, சோதனை கதையா, கட்டுக்கதையா, 3 சார்பா பேசுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பெண்கள் வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் கடவுளுக்கு சமமாக பெண் என்று சொன்னார்கள். அதனால தான் லட்சுமி சரஸ்வதிலாம் இருந்தாங்க. நாங்கள் கடவுளாக வச்சுருக்கோன்னு. ஒரு காலகட்டத்தில் இவங்க சும்மா சாமி மாதிரி வச்சு பெண்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி மாற்றிட்டு எங்களை சுதந்திரமாக கொடுங்கன்னு சொல்லி, அதற்கு ஒருத்தர் இன்றைக்கி பெரியார்னு ஒருத்தர் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு, நான் தான் பெண் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி. இன்னொரு பக்கமாக பாரதியார்னு ஒருத்தர் நுழைஞ்சிட்டார், பெண் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி. இந்த மாதிரி பெண் சுதந்திரம் இன்றைக்கு எல்லாரும் வீட்டில் இருந்த பெண்கள், வீட்டை ஆண்ட பெண்கள் இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டார்கள். அதுக்கு காரணம் தான் இந்தியா ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்திய பிரதமராக இந்திரா காந்தி அவர்களும், தமிழகத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்களும் இருந்தது ஒரு மிகப்பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு பெண் சுதந்திரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் சுதந்திரமும் கிடையாது, சும்மா இவங்க கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே பெண்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பேசுவாங்க. இயக்குனர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னோட பேர் தன்யாஸ்ரீ. நான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட சொந்த ஊர் திருப்பூர் தாங்க. பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதை தான் அப்படின்ற தலைப்பில் தாங்க நான் பேச வந்திருக்கேன். தாய்மை இன்றி தலைமுறை ஏது, பெண்கள் இன்றி சமுதாயம் ஏது. ஐயா, இந்த உலகத்தில் இப்போல்லாம் பெண்களை கொண்டாடி கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் சும்மா 300 வருஷத்துக்கு முன்பாகவே, அதுவும் எந்த நவீன வசதிகளும் இல்லாத அந்த காலத்திலேயே ஒரு சிறந்த பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுவார்களோ, சிந்திப்பார்களோ, கற்பனை செய்வார்களோ, அப்படியெல்லாம் வாழ்ந்து மறைந்த ஒரு மாதர் குலத்தின் திலகம் மங்கையாரே வியந்து போற்றக்கூடிய அளவிற்கு உலக வரலாற்றில் ஒரு பெண்மகள் உண்டென்றால் அது நமது தென்கோடி தமிழகத்தில் சிவகங்கை ஆட்சி செய்த பெண்ணரசி வீரமங்கை வேலு நாச்சியார் தாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய கைதட்டு. வரலாற்று சிறப்புமிக்க பெண்மணி, அதுவும் தமிழகத்தில் இருந்து வந்த பெண்மணி. அதான் ஒரு மிகச்சிறிய சிறப்பான தொடக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. அந்த காலத்துலலாம் தான் கணவர் இறந்துட்டா மனைவியும் சேர்ந்து உடன்கட்டையா போகணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சுங்க. ஆனால் அந்த காலத்திலேயே அந்த சட்டத்தை எல்லாம் உடைச்சி தான் கணவர் இறந்ததுக்கு அப்புறமும் தைரியத்தில் தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காம வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சிக்கி தவிச்ச தன் நாட்டை மீட்டெடுத்திருக்காங்க வீரமங்கை வேலு நாச்சியார். வெள்ளைக்காரங்கிட்ட எதிர்த்த எல்லாருக்குமே துர்வர்ணம் தாங்க ஏற்பட்டுச்சு. ஆனால் வெள்ளைக்காரனை எதிர்த்து வென்று தன் ஆயுள் முழுவதும் வாழ்ந்து சாதனை படித்தவங்க தாங்க நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருக்கு உறுதுணையா தன்னையே மனித வெடிகுண்டாக மாற்றி வெள்ளைக்காரனோட ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு தன்னையே முழுமையா அர்ப்பணித்த சிங்கப்பெண் குயிலிங்க. இது சாதனை இல்லையாங்க? சரி, நம்ம இந்த காலத்துக்கு வருவோம். பேருந்து எல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துக்கு வந்துட்டாங்க, சுவிட்ச் ஓவர் ஆயிட்டாங்க. வாழ்த்துக்கள், சூப்பர். ஆண்களால மட்டும்தான் பேருந்து ஓட்ட முடியுன்ற நிலையை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்களாலும் பேருந்து
ஓட்ட முடியும்னு சாதனை படிச்சிருக்காங்களே நம்ம வசந்தகுமாரி அம்மா, அவங்க பண்ணதுக்கு பேர் சாதனை இல்லையாங்க ஐயா? அதனால தாங்க ஐயா சொல்கிறேன், அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதை தான். அதை பற்றி தாங்க இப்போ நான் விரிவாக பேச வந்திருக்கேன். வாழ்த்துக்கள், சிறப்பாக பேசி நமக்கு வாழ்த்துக்கள். இப்போ பஸ் ஓட்டுறதெல்லாம் பெருசு கிடையாது. சிந்தூரில் ஃப்ளைட் ஓட்டி ஒரு வாரே முடிச்சுட்டு ஒரு பெண்கள் மட்டும் வந்துட்டாங்க. அப்பேற்பட்ட இந்தியா வந்துருச்சு. வல்லரசாக இந்தியா வரும் என்று சொன்ன பொழுது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதன் முதல் பாகம்தான் அந்த வெற்றி கொடியை நாட்டிய பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அங்கங்கே இருக்கிற கல்பனா சாவ்லா பத்தியும் அங்கங்கே உதிக்கிற பிவி சிந்து பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோமே, ஆனா இந்த உலகத்துல எத்தனை பிவி சிந்து, எத்தனை கல்பனா சாவ்லா, ஏன் இங்கே கூட எத்தனை பிவி சிந்து, எத்தனை கல்பனா சாவ்லா ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே சோதனை கதையால மட்டும்தான் இன்னும் எழுந்து வர முடியலன்னு நான் பேச வந்திருக்கேன். சரி, பெண்களோட கதை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அம்மாக்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப உலகமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஐயா. எதுக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, அதனால என்னோட வேலை பறி போயிடுமோ. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பயப்படுறாங்க, பேங்க் ஆஃபீஸர் பயப்படுறாங்க, எல்லாரும் ஐயோ என்னோட வேலை போயிடுமோன்னு பயந்துட்டு இருக்க தருணத்துல நம்ம அம்மாக்கள் பயப்படுறாங்களா என்ன? இல்ல, ஏன்னா அவங்க வேலையை யாரும் பார்க்க முடியாது, நம்மளும் செய்ய மாட்டோம் அம்மாவுக்கு உதவி. அதை சொல்லணும்ல. வீட்டுக்கார் பண்ணுவாரு, பிள்ளையே தான் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏஐ தான் ஃபியூச்சர்னு. எல்லாரும் அது பின்னாடி ஓடுனாலும் என்னோட ஃபியூச்சர் சமையலறையில மட்டும்தான் அப்படின்னு. அதனால தான் சொல்றேன், இந்த காலத்துலயும் பெண்களோட சுதந்திரம் சோதனை கதை தானே. சரி, அம்மாக்களோட நிலைமை தான் இப்படி இருக்கு. சின்ன குழந்தைங்க, வெளியில விளையாடுற குழந்தைங்க, ஆசையா பெண் குழந்தைங்க நானும் விளையாடுறேன்னு வெளியே போற குழந்தைங்களோட நிலைமை என்ன தெரியுமா? பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனா இப்ப இருக்கிற அம்மா அப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஓடி விளையாடாதே பாப்பா, நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து போன்ல விளையாடு பாப்பா, தயவு செய்து வெளியே போயிடாத பாப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை நம்ப முடியல, எதிர்த்த வீட்டுக்காரனை நம்ப முடியல, நண்பர்களை நம்ப முடியல, வீட்டுக்கு வர உறவினர்களை கூட நம்ப முடியல. அப்பெல்லாம் காட்டு மிருகங்களுக்கு பயந்து பெண்கள் எல்லாம் குகைக்குள்ள இருந்தாங்க. இப்ப நாட்டுல இருக்க மிருகங்களுக்கு பயந்து, நாட்டு மிருகங்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ள மறுபடியும் பெண் பிள்ளைய பூட்டி வைக்கிறனால தான் சொல்றேன், இந்த காலத்திலையும் பெண்களோட சுதந்திரம் சோதனை கதையே, சோதனை கதையே, சோதனை கதையே. நன்றி. அந்த பெண் சொன்னது, இன்னைக்கு சோதனையில் இருக்கின்றோம், பெண் பிள்ளைகளை அடக்கி இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது கூட கல்பனா சாவ்லாவும் உருவாக்கிறார்கள், இந்த இடத்தில் சிந்துவும் உருவாகி இருக்கார்கள். அதனால் உருவாக முடியாதுன்னு கிடையாது, ஏதோ ஒன்று ரெண்டு வந்து சோதனையாக மாறும்போது அந்த சோதனையை அடையாளமாக காட்டுவது சரியான்னு பேசுறதுக்கு அடுத்த சாதனையாளர் வருவாங்க. இப்போ கட்டுக்கதைக்கு வர போகிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் அப்படிங்கிறத வந்து ஐங்கருநூரில் பேயனார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஒன் சுடர் பாண்டில் செஞ்சுடர் போல மனைக்கு விளக்கு ஆயினல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு வீட்டுக்கு எப்படி விளக்கு வெளிச்சத்தை தருதோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் தான் வெளிச்சத்தை தரா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. மிக சிறப்பு. ஐயா, நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போதே நம்மளுடைய அம்மா எப்பயாவது உடம்புக்கு ரொம்ப முடியாம படுத்து கிடப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உணர்வு தோணும், நாளைக்கு நம்ம குழந்தை அழுக்கு சட்டையை போட்டு போகக்கூடாது, நம்மளுடைய கணவன் பசியோட வேலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எழ முடியாத சூழலில் கூட எழுந்து அந்த சேவையெல்லாம் செஞ்சுட்டு தான் அவங்க படுத்து தூங்குவாங்கன்னு சொன்னா, ஒரு பெண்ணினுடைய தயவனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறோம். அந்த பெண்ணினுடைய உணர்வு மதிக்கப்படுதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. சார், இன்னைக்கெல்லாம் ஒரு ரோட்ல ஒரு பெண் குழந்தை வந்து சுதந்திரமா நடமாட முடியுதா? கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, இருந்தாலுமே கூட சட்டங்கள் வந்தாலுமே கூட பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழலில் பெண் சுதந்திரம் என்பது கட்டுக்கதையே கட்டுக்கதையே என்று சொல்லி என் கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். குடும்பத்தின் முதல் ஆணிவேர் அம்மா. அம்மா தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இன்றைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அம்மா வந்திருக்காங்க, இன்றைக்கி தான் வந்திருக்காங்க.
நம்ம முத பார்க்குற ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா அம்மா தான். அந்த அம்மாவை வைத்துத்தான் அனைத்தும் நடக்கும். இன்றைக்கு இருக்க அம்மாலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அந்த காலத்து அம்மா அஞ்சரை பெட்டி தான் அவங்களுக்கு மிக முக்கியமான இடம். அந்த அஞ்சரை பெட்டி தான் அந்த குடும்ப வாழ்க்கையே நடக்கும். அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கிற நாங்களாம் கில்லாடிகள். அந்த அஞ்சரை பெட்டியில் வச்ச பணத்தை ரொம்ப நேரம் தருவாங்க. அவங்களுக்கு தெரியும் களவாணி யாருன்னு சொல்லி. தான் மையந்தான் களவாணின்னு தெரிஞ்சோ அந்த பணத்தை காண நம்மகிட்டே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அம்மாக்கள் தான் இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய பெருமை. அது வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசணுங்க. நான் தாரணி, தருமபுரி மாவட்டத்திலிருந்து வரேங்கய்யா. தகடூருங்கிறது அது குக்கிராமம், ரொம்ப படிக்காத ஒரு கிராமம். இப்போ தான் 2-3 தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா, ஒரு நாள் காலையில் 7 மணி இருக்கும். தமிழ்நாடே சேனல் முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்கு. நியூஸில் ஒரு குரல் கேட்குது. பார்த்தா ஏன் குரல் மாதிரியே இருக்குது. சரி, உருவத்தை பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் என்ன மாதிரியே இருக்குது. சரி, என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, தாரணி குழந்தைவேல் எனும் நான் தமிழகத்தின் முதல்வராக எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு சாரல். அம்மா தண்ணி தொளிக்குது. 7 மணி ஆயிடுச்சு, எப்படி தூங்குற பாரு இன்னும். அம்மாவோட குரல். ஐயா, நிம்மதியா கனவு கூட கனவு கூட எவ்வளவு பெரிய கனவு, முதலமைச்சராகிற கனவு, அதான் முக்கியம். அது கூட கனவு கூட காண முடியும். எங்க அம்மா தான் பிரச்சனைங்குது. ஐயா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் மகாகவி பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் தான். ஆனால் அந்த பெண்களை அடிமைப்படுத்துவது யாரு? இந்த சமூகம். அதனால தான் சொல்கிறேன், இன்றைய சமூகத்தில் இன்றைய சூழலில் பெண்களுக்கான சுதந்திரம் என்பது சோதனை கதையேங்கய்யா. ஒரு பொண்ணு அதிகமாக பேசினா வாயாடி, பேசவே இல்லைனா உமனா மூஞ்சி. அதே பொண்ணு தனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓடுகாலி. அந்த திருமணத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டா எவ்வளோ பெரிய எஃபெக்ட் பாருங்க. அந்த ஓடுகாலிக்கு மட்டும் பாதிக்கப்பட்ட சமூகம் நம்ம அப்படிதான் இருப்போம். ஐயா, அதே பொண்ணு திருமணத்தில் பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டா வாளா வெட்டி, குழந்தை பிறக்கெல்லாம் மலடி, கணவனை இழந்தா விதவை அப்படின்னு ஒவ்வொரு பெயராக பட்டங்களாக கொடுக்குற இந்த சமூகம் எப்படிங்க ஐயா ஒரு பெண்ணோட சுதந்திரத்திற்கு முழு உரிமை தராங்க? ஆம்பளை பையனுக்கு இது மட்டும்தான் கொடுக்கல, மற்ற எல்லாம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பேர் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கொடுக்கல, அவ்வளோதான். பெண்ணே உன்னை நிலவு என்பார்கள், பெண்ணே உன்னை நிலவு என்பார்கள். உண்மையிலே நிலவு தான், அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. நம்பணும், நம்பி விடாதே, நம்பணும். நீ வேற எப்படித்தான் பொய் சொல்றது? ஐயா, பெண்ணே உன்னை நிலவு என்பார்கள், நம்பி விடாதே, நிலவு இரவுக்கு மட்டும்தான். அதனால் தான் சொல்கின்றேன், இன்றைய சூழலில் பெண்களுக்கான சுதந்திரம் என்பது சோதனை கதையே, சோதனை கதையே, சோதனை கதையே. சோதனை கதைனா நீங்க மாண்புமிகு முதலமைச்சராக வர கனவு காண முடியுமா? சோதனையா இருந்தா 7 மணி வரைக்கும் தூங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்க பெண்கள்லாம் சோதனை கதைன்னு சொன்னால் வீட்டில் எங்கள் மகள்கள்லாம் எந்திரிப்பதே கிடையாது. நாங்களே ஆசையாக தூங்க விடுறது, என் பிள்ளை தூங்கட்டும் இங்கே அப்படின்னு சொல்லி பெருமை கொள்ள ஆரம்பிச்சுட்டு அப்பாக்கள்லாம். முந்திலாம் அப்பாக்கள் மிதிப்பாங்க. எங்கள் அப்பாலாம் மிதிப்பார், ஆம்பளை பிள்ளை மிதிப்பார், பொம்பளை பிள்ளை அன்பாக கிளப்பி விட்டுருவார். இப்போ இருக்க அப்பாக்கள் பெண் பிள்ளைகளை அப்படி தெய்வம் போல் பார்த்துக்கிறேன். அதனால் நாங்கள் மிதிக்கிறது கிடையாது. இன்னொன்று, எங்களுக்கு பெண் பிள்ளை தெய்வங்கள் தான், அதில் மாற்றமே கிடையாது. வாழ்த்துக்கள் ஐயா, உங்கள் கருத்துக்கு வாழ்த்துக்கள், அதே மாதிரி உங்கள் கனவுக்கும் வாழ்த்துக்கள். சொல்ல முடியாது, மாண்புமிகு அமைச்சரவையில் வந்த ஆள் அப்படித்தான் தெரியுது. இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், நல்ல நல்ல முதலமைச்சரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துல ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தா அவளை கள்ளிப்பாலை தாங்க ஊத்தி கொண்டாங்க. அந்த கள்ளிப்பாலை கூட யாருங்க ஊத்துனா? ஒரு கிழவி, அவளும் ஒரு பெண் தாங்க. அந்த கிழவி தான் கரெக்டாக ஊத்து, அதை கூட ஆம்பளை போய் ஒழுங்கா செய்ய மாட்டான். அதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் கிளவி வச்சிருக்கோம் நாங்க. அந்த கிழவி நினைச்சிருந்தா கள்ளிப்பாலை ஊத்த முடியாது, அந்த பாலையும் ஊத்த முடியாது, போடான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா அந்த குழந்தையோட அப்பக்காரன் குழந்தையோட சேர்த்து கிளவியும் முடிச்சிருப்பாங்க. கொலகார குடும்பம் போல இருக்கு. இந்த அம்மா பேசுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்படி இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி, சாமி, பூமி, தேவி என்னென்னமா சொல்றாங்க. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இதே பொம்பளை பிள்ளை தாங்க அப்பையும் பிறந்துச்சு, இல்லை அப்போ வேற ஏதாவது பிறந்தா? அப்போ எங்க
உபயோகப்படுத்தி கொள்றாங்க. ஏன்னா அப்ப குழந்தைய ஒரு வீட்டுல அந்த அம்மா என்னை பார்த்து கேட்குறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏனுங்கன்னு ஆரம்பித்தோன்னா கோயம்புத்தூர் தமிழ் அப்படியே சொல்லுங்க. ஏன்னா அப்ப ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தா அவ சுமையாதாங்க நினைச்சா. சின்ன வயசுல கல்யாணத்தை கட்டி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி போய் புத்தகத்தையும் பேனாவையும் தூக்க வேண்டிய இந்த 2 கைகள் 2 குழந்தைகளை சுமந்தாங்க. அப்படி இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு பெண்மணியும் விவசாயம், வணிகம், விளையாட்டு, விண்வெளி என்று எத்தனையோ துறைகளில் சாதிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க சாதனை சொல்லிட்டு புள்ளையும் குழந்தையும் பார்த்துக்கிட்டு கணவனுக்கு ஆக்கி போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தா கல்பனா சாவ்லா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இப்படி போன்ற பெண்மணிகள் வரலாற்று சாதனை படைச்சிருக்க முடியுங்களா? எனவே இன்றைய சூழலில் பெண்களின் சுதந்திரம் சாதனை 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 தாங்க என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், சூப்பர். ஆளை பார்த்தா அப்பாவுமே தெரியுது. பேசுகிற பேச்சு அதை பார்த்து ஐயா சொல்லுங்கன்னு என்னை குற்றவாளி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. டைரக்டர் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் வேண்டாம் என்று சொன்னார்கள். 3 பேர் இருந்த பொழுது, 2 பேர் இருந்த பொழுது, 1 பேர் இருந்த பொழுது. இன்றைக்கு பிள்ளைகளுக்காக ஊராக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களுடைய பெரிய சாதனையே குழந்தை பெறுவது மட்டும்தான். அதை பெருமையாக கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை கொண்டு வரக்கூடிய பெருமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு, பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. தயவு செய்து குழந்தை பெறுவதை தவறாக பேசாதீர்கள். நாளைக்கு யார் ஆள போறாத யாருமே இல்லையே. எனக்கு தெரிந்து ஒரு பெண் பேராசிரியர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஏன் கேட்டு கவுன்சிலிங் கேட்குறப்ப சொல்கிறாங்க, குழந்தை பெறுவதை பற்றி எனக்கு மனபயம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த சைக்காலஜி அம்மா இங்கே இருந்தவங்களை கூட்டி போய் அவங்கள பேச வைக்கணும். முதலில் நம்ம இந்த உலகத்தில் உருவாக்க நோக்கமே இங்கே இருப்பவர்களை இன்னைக்கு எத்தனையோ மிருகங்களை காணவில்லை என்று உயிரணுக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மனித ஜாதி செத்து போயிடும் சார். அதுக்கு ரொம்ப முக்கியம் பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகள் இருந்தால்தான் மனித இனமே வாழ முடியும். அதுக்காக குழந்தை பெறுவதா எங்கள் வேலையான்னு கேட்காங்க. குழந்தை பெறுவது உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். மிகப்பெரிய சாதனையாளர்கள் நீங்கள். இப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. முத இந்த சாதனையாக சொன்னது நான் தானே. ஏன்னா உலகத்தில் வல்லரசு நாடு என்று இந்தியா வரப்போகிறது என்று சொன்ன பொழுது, ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன பொழுது யாரும் நம்பவில்லை. இன்றைக்கு இன்னும் 10 ஆண்டுகளில் உலகத்தில் வல்லரசாக இந்தியாவும் சைனாவும் தான் இருக்கும். அதற்கு காரணம் மக்கள் தொகை தான் காரணம். எந்த மக்கள் தொகை ஒரு காலத்தில் அதிகமாக இருக்குன்னு சொன்ன காரணம் இருந்ததோ, இந்தியா சைனா போன்ற நாட்களில் மக்கள் தொகை அதிகமான நாடு, அந்த நாடெல்லாம் விளங்காத நாடுதான். இன்றைக்கு உயர்ந்த நாடான அமெரிக்காவே இந்தியாவையும் சைனாவையும் நம்பிதான் இருக்கின்றது. உலகத்தில் ஒரு நாள் அடுத்த 10 ஆண்டுகளில் நாம் தான் உலகத்தை ஆளப்போகிற நாடாக இருப்போம், மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால். என் பெயர் மா ஷாலினி. நான் மதுரையை சேர்ந்த பொண்ணு, ஆனால் திருப்பூரில் படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் படிக்கும் மாணவி. ஐயா, ஒரு கூற்று இருக்குங்க, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பாடியிருக்காங்க. இதில் இந்த மாதவம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பெரிய தவம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெண்களாக பிறக்கிறதுக்கு ஒரு பெரிய தவம் பண்ணியிருக்கணுமா. அந்த காலத்தில் அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க, பெண்ணா பிறக்கிறது தவம் அப்படின்னு. இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, பெண்ணா பிறக்கிறது தவமா, இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சு வருது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சு வருது, தப்பிச்சு ஓடுற களமான்னு கேட்டு பாருங்க, உண்மையான பதில் வரும் ஐயா. இந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர் எங்கள் மண்ணை சார்ந்தவர், மதுரை மண்ணை சார்ந்தவர். ஐயா, அந்த காலத்தில் பெண்களை எல்லாருமே தெய்வமாக போற்றியிருக்காங்க. அதற்கு சான்றாகத்தான் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே பெண்களோட பேரை வச்சுருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை தாய்நாடுன்னு சொல்கிறோம், நிலத்தை பூமாதேவின்னு சொல்கிறோம், நீரை கங்காதேவின்னு சொல்கிறோம், நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாடை அன்னம்னு சொல்கிறோம், இருளை போக்குகின்ற ஒளியை ஜோதின்னு சொல்கிறோம். இவ்வளோ ஏங்க நம்ம கஷ்டமாக இருக்கும்போது கிடைக்கும்போது நிம்மதி கூட நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாந்தின்னு தான் சொல்கிறோம். அப்படி தெய்வமாக போற்றப்பட்ட எங்கள் பையங்களுக்கு தெரிஞ்ச சாந்திலாம் வேற. சாந்தி நிம்மதி கொடுக்கும், சில நேரம் நிம்மதியை கெடுக்கும். அப்படி தெய்வமாக போற்றப்பட்ட பெண்கள் இன்றைக்கும் அதே மாதிரி போற்றப்படுகிறார்களா? நான் இங்கே கேள்வி கேட்டால் எத்தனை பேத்தால ஐயா ஆமான்னு சொல்ல முடியும்? ஆமா. ஏன் நீங்க இப்ப மதிக்காதவர்களே பேசிக்கிட்டே இருக்கீங்க? மதிக்கிற எங்களை போன்ற அப்பாட்டெல்லாம் எவ்வளவு பெரிய மரியாதை உங்க மேல உண்டு. நாங்களாம் மதிக்கிறோம், எங்களை நீங்க மதிக்க மாட்டீங்க.
மதிக்கிற எங்களை மதிக்க மாட்டீங்க, அதான் பிரச்சனை. இப்ப ஐயா வாழ்த்துக்கள். அந்த காலத்துல பெண்ணை உன்னை அடிமையா வச்சிருக்க நேரடியா சொல்லி அடிமைப்படுத்தினாங்க. இந்த காலத்துல நீ அழகா இருக்கேன்னு சொல்லி அடிமைப்படுத்தினாங்க. அடிமைத்தனம் என்றதோ இப்படிலாம் கை தட்டக்கூடாது. மேக்கப் ஆர்டிஸ்ட் பூரா பாவம். அடிமை அவங்க தான் உங்களை நம்பி தான் இருக்காங்க. அடிமைத்தனம் ஒண்ணுதான், ஆனா அதற்கு வந்து வைக்கிற பெயர் தாங்க ஐயா வேற. இந்த காலத்துல எப்படிங்க ஐயா சொல்ல முடியும் பெண் சுதந்திரம் சாதனை அல்ல, அது ஒரு சோதனை கதை, சோதனை கதை, சோதனை கதை என்று என்னோட கருத்தை முன்வைக்கிறேங்க ஐயா. அழகு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால அழகா இருக்குன்னு சொல்றது பொய் கிடையாது. பொய்யா கூட அழகா இருக்கீங்கன்னு சொல்லலாம், பெண்களுக்கு அது பிடிக்கும். ஆண்கள் அழகா இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, வீரமா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த அழகு என்பது பெண்ணுக்கு மட்டுமே உண்டு. அந்த அழகும் பெண்ணுக்கு வேண்டும். முக்கியமான விஷயம் அதுவும். வாழ்த்துக்கள்யா. அழகா இருக்கிறது கேலி பண்ணுறது கிடையாது, ரசிப்பதற்கு. இந்திய அளவில் ஸ்ரீதேவி நடிகை தமிழ்நாட்டில் பிறந்தவர் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணார்னா அந்த அம்மாவோட அழகு. வாழ்த்துக்கள். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும். நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய். ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும். பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய் வருவாய். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார்.